நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கண்டினியூ ஆகுன்ற மாதிரி தான் வேவ் இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திமுக திருப்பி ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்தவரைலாம் அதில் வந்து நிறைய விமர்சனம். போன வாட்டி அதாவது ரெண்டு விஷயம். இப்போ என்னை பொறுத்தவரை நீங்கள் அதை கேட்டிங்கன்னா 2 லைனர்ஸில் பதில்னா அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. திமுகவை விட அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு ஒருவேளை திமுக ஆட்சி வருதுன்னா அதுவும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து எப்படின்னா போன வாட்டி வாங்கின அளவுக்கு சீட்டு வராது. கம்மியாக ஒரு 130 125 வந்து முடிஞ்சிடும். சிங்கிள் மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி காங்கிரஸ்க்குலாம் நிறைய சீட்டு ஜெயிக்க போகிறதில்ல. காங்கிரஸ்க்கு பேடி இருக்குது. அதனால் வந்து மேபி வராங்க அப்படின்னா 1-2 கட்சிகள் தான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொஞ்சம் இடத்துல ஜெயிப்பாங்க. இந்த வாட்டி கம்யூனிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் மற்ற கட்சிகளோட. விடுதலை சிறுத்தைகளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரி இருக்கு. பெரிய அடின்னு பார்த்தா காங்கிரஸ், டிஎம்டிகே, விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 வந்து அவங்களுக்கு மைனஸாக போகும் இந்த வாட்டி. சிபிஐ சிபிஎம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அது ப்ளஸ் டிஎம்கே இதுதான் அவங்களோட ஒரிஜினல் ராவா. இதில் எது ஜெயிச்சு வருதோ அதுதான் அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு நிற்கும். அதிமுக பொறுத்தவரை இருந்தால் பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கூட்டணியில் ஒரு மைனஸ். அவங்களுக்கு கொடுத்த அந்த 33 சீட்டு அதில் நிறைய வந்து ஜெயிக்க வாய்ப்பில் போயிடும். அந்த கூட்டணியில் அதெல்லாம் மைனஸ். அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் அமமுக ஓரளவுக்கு ஜெயிப்பாங்க, வாய்ப்பு இருக்கும். மிச்சம் அதை தாண்டி அந்த கூட்டணியில் மற்றவங்களுக்குலாம் பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ராமதாஸும் ஜெயிக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி ஜெயிச்சிருவாங்களா? அவங்களுக்கு ஓட்டு விழுதுங்க. தருமபுரி அந்த சைடு சேலத்தில் நிற்கிற இடத்துலலாம் அன்புமணி ராமதாஸோட வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. எப்படி பார்த்தாலும் இந்த மார்ஜின்ல கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு இந்த கூட்டணி ஆட்சி வந்து நான் தான் சொன்னேன்ல, இட் இஸ் ஹெவிலி போலரைஸ்டு பை சோஷியல் மீடியா அண்ட் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ் பை விஜய் ஃபேக்டர். அதனால அவங்களுக்கு சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ நிறுவனங்களே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான மார்ஜின்ல தான் கொடுக்குறாங்க. ஒரு வார்த்தையை விட்டுட்டா வந்து சேஃப்டி முக்கியம். என்னப்பா நீ சொல்லியே நடக்கலையாப்பான்னு எள்ளி நகையாடுவாங்க. ஒரு நம்பரை வந்து ஏதோ கட்சிக்காரங்க மாதிரி பேசிட்டு போக முடியாது. ஊடக நிறுவனம் இந்த எக்ஸிட் போல் எடுத்தவங்க அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அப்போனா உண்மையை நீங்கள் சொல்ல தவிர்த்தீங்கன்னா உண்மையை கணிக்க முடியும். அதான் அங்கே பிரச்சனை. ஏன்னா டிஎம்கே ஓட்டு போட்டிருக்காங்க, சொல்ல மாட்டேன்றாங்க. அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க, பெருசாக சொல்ல மாட்டேன்றாங்க. தாவேக்கு ஓட்டு போட்டவங்க வெளியில் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் போய் சர்வே எடுத்தீங்கன்னா ரிசல்ட் இப்படி தான் வரும். ஆனால் களத்தில் பூத்தில் உட்காந்தவங்களை கேட்டால் அப்படிலாம் இல்லைன்றாங்க. 2 தரப்புலையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பொதுமக்கள்கிட்ட பேசி ஒரு கணக்கு எடுக்கிறது இருக்குது. திமுகவில் பூத்தில் உட்காந்துருப்பாங்க, அதிமுகவில் பூத்தில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். போலீஸ் இன்டெலிஜென்ஸ் செக்ஷனு ஒரு கணக்கு எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கில் வந்து விஜய்க்கு இவ்வளோ வாக்குகள் வந்து வரலை. அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம். அவர் முதலமைச்சர் ஆகிறது கடினம், வாய்ப்பில்லை. 99% அது கஷ்டம். நீங்க எப்படி கணிக்கிறீங்க? இந்த கருத்து கணிப்புகள்லாம் முழுமையா ஏத்துக்கிறீங்களா இல்ல முழுமையா புறந்தள்ளுறீங்களா? அதுல இருக்கிற ஒரு சில சரத்துகள் நம்ம ஏத்துக்கலாம். இருமுனை போட்டியை சொல்லுது, ஏத்துக்கிறோம். இளம் வாக்காளர்கள் அதிகமாக தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஏத்துக்கிறோம். தாவேக்கா வந்து 10 சீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பேசப்பட்டது. இப்போ எல்லாரும் கூட்டி கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ராவாக நம்பர். அதனால் அது வேணால் மேபி ஒரு ரிமோட் சான்ஸ் இருக்கலாம். பட் அதுவுமே நான் அதை கன்சிடர் பண்ணல. தாவேக்காவுக்கு நம்பர் சான்ஸ் 10 சீட்டுக்கு மேலே தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். 10 சீட்டுன்றதே ஜாஸ்தி. 2 to 6 இல்லை 4 to 6 அவ்வளோதான் அவங்களோட ரேஞ்ச். இல்லை 10ன்னு பார்த்தீங்கன்னாலே 3 நாள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வேட்பாளர்களாக இருப்பாங்க. அதுதாங்க, அவ்வளோதான் ரேஞ்சே இருக்குது. 3 நாள் தான் இருக்கிறாங்க வேட்பாளர், அதுக்கு மேலே இல்லை. திருச்சியிலுமே விஜய் 2 இடத்துலையும் ஜெயிப்பாருன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. மேபி அவர் பெரம்பூரில் வாய்ப்புக்கும் திருச்சியில் அவர் சிரமப்படுவார்ன்றது தான் என்னோட கருத்து. அப்படி இருக்கும்போது அது பார்க்குறோம் எப்படி வருதுன்னு. தாவேக்காவுக்கு 20 சீட்டு 15 சீட்டு ஓட்டு பர்சன்டேஜ் 20க்கு மேலே தான் மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் இது காமனாக எல்லாருமே இது காமனாக சரி ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாருமே 20% காமனாக கொடுக்குறதுன்றது வந்து மேபி யதார்த்தமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் வந்து அதிகமான வாக்கு வித்தியாசம் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்கு, திமுகலேருந்து போயிருக்கு, அதிமுகலேருந்து போயிருக்கு, நாம் தமிழர் கட்சியிலேருந்து போயிருக்குலாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு யதார்த்தமான ஒரு புள்ளியை வைத்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு தொகுதியில் ஜெயிக்கணும்னா நீங்கள் வந்து 40% வாக்கு வாங்கணும். ஸோ அந்த 40% வாக்கு வங்கி வச்சிருக்கிறதோ வாங்குற அப்படின்னு அந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5லேருந்து 4 தொகுதி 5 தொகுதி தான் இருக்குது. எல்லா தொகுதியிலும் வந்து அவங்க அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம உடச்சே பேசினா விஜய் நிற்கிற தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இவர் ஆர்கே நகர்,
அதுக்கப்புறம் வில்லிவாக்கம். இதை தாண்டி அப்புறம் காரைக்குடியில் பிரபு. டி நகர் இல்லை, டி நகர்லாம் ஐயா புஷி ஆனந்த் அந்த ஜோனில் கிடையாது. புஷி ஆனந்த் அவர்களோ இல்லை நம்ம இவர் நிற்கிறார் பாருங்க திருச்செங்கோடில் ஐஆர்எஸ் அதிகாரி, அவர்லாம் அந்த ஜோனில் இல்லை. அது 2வது ஜோனில் வந்து இப்போ நண்பர் ராஜ்மோகன் அவங்க போன்றவங்களாம் வராங்க. ஃபஸ்ட்டு கடும் போட்டி கொடுக்கறதுல ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. 2வது டஃப்பாக போகிறது கூட அப்படியே கொஞ்சம் ஓட்டு கம்மியாக வாங்கின்னு வர்றதுல ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அதோடு அது முடியுது. அதுக்கு மேலே வந்து ஒரு வேட்பாளர் வசீகரம், வேட்பாளருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று தேர்தலில் ரொம்ப முக்கியங்க. ஒரு உள்ளூர்காரராக இருக்கும். அந்த விஷயங்களை வந்து நிறைய ஷார்ட் ஃபால்ஸ் இருக்குது. இப்போ ஏன் இவ்வளோ பேச போகிறோன்னா, நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, சரி நான் நினைக்கிறது தப்பாக போகலாம், இல்லை என்னோடய அனுபவம், இல்லை நான் விசாரித்தது கூட தவறாக போகலாம். பட் என்ன ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்றது என்ன கேட்டிங்க அப்படின்னாக்கோ, சமூக ஊடகங்கள் தாக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் வந்து இந்த கணக்கு எடுக்கிறவங்க பத்திரிகையாளர்லாம் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்காங்க. அப்போ இந்த தடுமாற்றம் வந்து ஒரு நியாயமான தடுமாற்றம். இப்போ நீங்கள் இந்த ஏன் எக்ஸிட் போலில் அந்த நம்பிக்கைத்தன்மை அது இதெல்லாம் வந்து சிக்கலாக இருக்குது அப்படின்னாக்கோ, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ கடினமான வேலைங்க. இப்போது ஒரு 5.5 கோடி பேர் ஓட்டு போட்டு ஒரு முடிவு வரப்போகுது. அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சாம்பிள் சைஸ் பெருசாக இருந்தால் கூட யாரும் வந்து ஒரு 5 லட்சம் பேர்லாம் எடுக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு 50,000மோ இல்லை ஒரு 80,000மோ தான் எடுக்கிறீங்க. அப்போ ஒரு கடல்லேருந்து போயிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை மொண்டு அள்ளின்னு வந்துட்டு இந்த தண்ணியில் எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம், தண்ணியில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லலாம். கடலோட ஆழத்தை கணிக்க முடியுமா? எத்தனை வந்து தண்ணியை வச்சு எங்கெங்கே என்ன இருந்தது, உள்ள ஜீவராசி. அப்போது பொலிட்டிக்கல் சயின்ஸுன்றது அந்தளவுக்கு முக்கியமான விஷயம். அதில் சமூக பங்களிப்பு இருக்குது, சாதி விளையாடி இருக்கோம், மதம் விளையாடி இருக்கோம், உள்ளூர் வேட்பாளரோட வசீகரம், கட்சியினுடைய கொள்கை பிரச்சாரம், இந்த கட்சி தலைமை, அங்கே லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க அவங்களுக்குள்ள சொந்த கட்சியிலே இருக்கக்கூடிய சண்டை, ஓட்டுக்கு ஒரு இடத்துல காசு கொடுத்துப்பாங்க, ஒரு இடத்துல கொடுக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு கூட வரும், ஒரு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுத்தும் வேலை செய்யாமல் மாற்றி போயிருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, இது எல்லாமே மக்கள் வந்து நம்மகிட்ட சொல்லணும்னு கட்டாயம் இல்லைல்ல. போய் என்னங்க ஓட்டு போட்டிங்கன்னா யார் ஜெயிப்பாங்க தெரியல, யாருக்கு இங்கே ஓட்டு போட்டிங்க அப்படின்னா அப்படி பார்த்துட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. ஒரு 100 பேர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதில் ஒரு 30 பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுவும் லேடிஸ் வந்து ரொம்ப மோசம். அவங்க வந்து என்னடா ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஒரு 2 நிமிஷம் பேசணுன்னு கூட அவங்க வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் இங்கே வந்து பேசுகிறீங்க, எனக்கு அது தெரியாதுங்க அப்படின்ட்டு போயிடும். வீட்டுக்கே போய்ட்டு இது மாதிரிங்க கணக்கு எடுக்கிறோம்னா இதெல்லாம் நானே அனுபவப்பட்டிருக்கேன். நான் ஒரு இளம் பத்திரிகையாளர் போது சென்சஸ் எடுக்க போகும்போது இந்த மாதிரி சர்வேலாம் எக்ஸிட் பண்ணணும், அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. பட் ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் எங்களோட சீனியர்ஸ்லாம் பண்ணும்போது நிறைய பேர் மேனுவலாக பண்ணாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாம்பிள் இருந்தால் அதுவும் இதில் சாம்பிள் ரிப்பீட் ஆகும். இப்போ ஒரு காலேஜ் அண்டை போய் நிற்கிறீங்க, அந்த காலேஜ் அண்டை நீங்கள் திருப்பி எடுக்குன்னா கண்டிப்பாக தாவேக்கான்னு தான் வரும். நிறைய இடத்துல என்ன இங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னா, ஆட்டோ ஓட்டுநர்கள், வண்டி ஓட்டுறவங்க, இவங்க கிட்டலாம் போய் கேட்கும்போது அவங்க வந்து தாவேக்கா சொல்லுவாங்க. என்ன அவங்க தாவேக்கா, அவங்களுக்கும் ஓட்டு இருக்குன்னா அது ஆட்சியாளர்கள் மீது இருக்க கோவம். பர்மிட் வேலை ஏற்றிட்டீங்க, வண்டிக்கு ட்ராக்ஸ் ஏற்றிட்டீங்க, அதுக்கப்புறமா காவல்துறையுடைய கட்டுப்பாடு, அப்புறம் ஃப்ரீ பஸ்ஸு. திமுகவும் ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு கொடுத்துருக்கு, அதிமுக ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ஸுன்னு இருக்குது. அப்போ இது இந்த 2 திராவிட கட்சிகளோட மாற்றம். அது மாற்றம்னு சொல்கிறது ஏன் விஜய் ஒரு மாற்றமாக வந்தார், அதுக்கு முன்னாடி சீமான் ஒரு மாற்றமாக வந்தார், போடலையே. எவ்வளோ பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களே, கமல் சொன்னார், விஜயகாந்த் சொன்னார், அப்போல்லாம் மாற்றம்னு போடலையே. அது ஒரு ஸ்டைல், அது ஒரு ஃபேஷன். மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அது ஏன் அது மாற்றம் அப்படின்னா அது சொல்ல தெரியாது. இன்னொன்று, அது அவங்களோட உரிமை, அது ஒரு யதார்த்தம் அதில் இருக்குது. இதையே பார்த்து போர் அடிக்குது, இல்லை இவங்க ஊழல் பண்ணுறாங்க, பொய் பேசுகிறாங்க நிறைய, அதனால் மாற்றுவோம். அதுவும் என்ன இதெல்லாம் தான் இட் மேக்ஸ் எக்ஸிட் போல் மோர் காம்ப்ளிகேட்டட். இல்லை, இது இன்னொன்று, இப்போ தாவேக்காவுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுக்குறாங்க. சில நிறுவனங்களுடைய கணிப்பு ஏற்க முடியாததாக இருக்கலாம். சில நிறுவனங்கள் தொடர்ந்து ஒரு நம்பகத்தன்மையோட கணிச்சுக்கிட்டு வராங்க, சரியாகவும் சொல்லியிருக்காங்க கடந்த காலத்தில். அதெல்லாம் கூட ஏற்றுக்க முடியாதா, மொத்தமாக புறக்கணிக்கணும்? இல்லைங்க, இப்போ இந்த 9 யாருன்னா 1-2 பேர் சரியாக வர ஒரு ரிசல்ட்டோட ஒத்து போவாங்க. அவங்க அன்னைக்கு வந்து சந்தோஷப்பட்டு நாங்கள் அதை கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னு வெற்றி பெறுவாங்க. எனக்கு என்னன்னா, ஒரு 4 நாளில் ஒரிஜினலே வரப்போகுது. இந்த டூப்ளிகேட் ஜெராக்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறது? இது ஒரிஜினலாக இல்லையா, இது அதோட ஒத்து போதா, மக்கள் மனசோட ஒத்து போதான்னு தெரியாது இல்லையா. சரிங்க, நம்மளோட நேரத்தை வந்து எதுக்கு செலவு பண்ணுறன்றது ரொம்ப முக்கியம். 6 நாள் வரைக்கும் பொறுக்க முடியல, அதுக்குள்ள அது இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் ட்ரெய்லர் மாதிரி இதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். ட்ரெய்லர் சூப்பராக இருக்கும், படம் நல்லா இருக்காது. ட்ரெய்லர் மொக்கையாக இருக்கும், சம்டைம்ஸ் படம் நல்லா இருக்கும்.
அது மாதிரி தான் இது வந்து அந்த ஒரு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஓகே. இப்போ நம்மளும் தேர்தல் முடிச்சுட்டு 15 நாள் சும்மாவாக உட்காந்து இருக்க முடியும். அதெல்லாம் ஒரு இது மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இது மாதிரி ஒன்று வந்ததுன்னா அதை பேசுவதற்கும் அதில் ஆராயறதுக்கும் இருக்குது. பட் என்னை பொறுத்தவரைலாம் இப்போ தாவேக்காவினர் அதை பார்த்தா கூட சோர்வாக இருப்பாங்க. அது சோர்வெல்லாம் அடைய வேண்டியது. இதை பார்த்து கண்டிப்பா எல்லாரும் சோர்வா தான் எல்லாருமே சோர்வாக தான் இருப்பாங்க அதை பார்த்தா. ஏன்னா யாருக்குமே எதுவுமே அதில் வரல. இப்போ அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா போன வாட்டி தேர்தல் ரிசல்ட் அப்படியே சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. 60 to 80 கொடுத்துருக்குறாங்க. போன வாட்டி 75. நிறைய பேரோட இன்வெஸ்ட்மெண்ட். சரி திமுகவுக்கு நல்லா வருதுன்னு பார்த்தா திமுகவுக்கு 104 ஒருத்தர் போட்டுக்கிறாரு, ஒருத்தர் 115, 130. அப்போ அதுலேருந்து ஒரு 10 எடுத்தா என்ன ஆச்சுன்னா ஆட்சி போயிடும்னு அர்த்தம். மார்ஜினில் நிற்கிது திமுக கொடுத்துருக்கிறத. உடனே அதுவுமே கூட்டணி தானே, கூட்டணியோட சேர்ந்து நிற்கிது. அப்போது திமுக என்றைக்குமே வந்து கூட்டணி ஆட்சிகளாம் ஒத்துக்கலை. அப்போது கூட்டணி ஆட்சினா யார் கூட்டணியில் இருப்பா யார் என்னன்னும் போது மேபி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், திரு ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர் போன்றவர்களுக்கு இது பார்க்கணும் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல டிஎம்கேக்கு கொஞ்சமாக தான் வருது. அப்போ கூட்டணி ஆட்சி இதுதான் நம்ம கஷ்டப்பட்டோம், இதுக்கு தானே அந்த 3 சீட்டை வாங்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு பார்க்கும்போது ரைட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதிமுக பொறுத்தவரைக்கும் என்னப்பா இது போன வாட்டியே இதே மாதிரி தான் சொன்னீங்க, இந்த வாட்டியே இதே மாதிரி தான் வருது, அப்போ நாங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. இப்போ தாவேக்காவை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% 60% வாக்குகள் பெற்று ஜெயிக்கிறோம். நம்ம வந்து ஒரு 160 தொகுதி ஜெயிக்கிறோன்ற மாதிரி சமூக வலைத்தளத்தில் பேசுவாங்க. சத்தம் கொஞ்சம் நஞ்சம் சத்தம் கிடையாது. அவங்களுக்கு என்ன அண்ணனுக்கு 120 தானா, ஐயோ 120 பத்தாதே அப்படின்ற மாதிரி. உங்கள் அண்ணனுக்கு 120 அதிகம், 120 பத்தாதுன்னு இல்லை. சரி ஏதோ கொடுக்குறவர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் அதில் ரொம்ப வருத்தம். சரி போட்டிங்க விஜய் சாருக்கு போட்டிங்க 120, சீமான் அண்ணனுக்கு ஒரு 60 போடுறது. அதுலேயே ஆக்சிஸ் இந்தியா 120 கொடுத்தீங்க, சீமான் அண்ணனுக்கு ஒரு 60 ஒரு 80 போட வேண்டியது என்ன குறைச்சி போச்சு? கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு அள்ளி. அவருக்கும் கொடுத்துருந்தா அவங்க நாம் தமிழர் கட்சி சொந்தம் ஒரு 3 நாள் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. அதனால் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு நிறைய அது தேர்தல் முடிவு வந்தோன்னா நிறைய முரண்கள் இருக்குது. அதில் இந்த முரண்கள் வந்து ஒவ்வொன்றா வெளிப்படும். பட் ட்ரெண்டை பொறுத்தவரைக்கும் பை அண்ட் லார்ஜ் மெஜாரிட்டியாக 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று அதிமுகன்றதுலாம் தெளிவாக அது விசிபிளாக தெரியுது. ஒருத்தர் வந்து அதுவும் வந்து லேண்ட்ஸ்லைடு அப்படி சொல்ல முடியுமா? இல்லை விஜய் பெரிய அளவில் ஒரு சார் நம்ம வந்து கருத்து நம்ம ஒன்று சொல்கிறோம், இல்லை நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், கொள்கையில் தான் தோக்கக்கூடாது, கருத்தில் தவறு வரலாம். ஏன்னா மக்கள் கருத்து மக்கள் என்ன நமக்கு என்னன்னு முழுசாக தெரியாது. இப்போ நான் செப்டம்பரில் ஒரு பேச்சு பேசிட்டு இன்றைக்கி ஒரு பேச்சு பேசினா தப்பாயிடும். ஒரு சிலர் பேசுவாங்க மாற்றி நமக்கு அது செட் ஆகாது. நம்மளை பொறுத்தவரை 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு பத்திரிகையாளராக நானும் ஒருத்தன். நான் பார்த்தேன் யதார்த்தத்தில் அப்படி இல்லைங்களே. யதார்த்தத்தில் 4ஆம் தேதி எண்ணி பார்க்கும்போது தானே தெரியும். என்ன யதார்த்தம்னா என்னங்க? ஒரு வீட்டுக்கு போய் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணும், அது யதார்த்தம். தாவேக்கா அதை பண்ணிச்சா? இல்லை. யதார்த்தம் என்ன? குழந்தைங்க கிட்ட போய் ஓட்டு கேட்டு அப்பா அம்மாவை சொல்லு, அப்பா கிட்ட விசில் அடி, அம்மாவை மிரட்டு, இது யதார்த்தமா? இது நடந்ததா? இது அப்புறம் 3வது ஒரு கட்சியினுடைய தலைவர், கட்சி வேட்பாளர் அந்தந்த மாவட்டத்தில் போய் அறிமுகப்படுத்தும், பேரே அறிமுகக்கூட்டம். எதனா ஒரு கழக முன்னணி நிர்வாகி யாருன்னா நின்று அந்த ஸ்தானத்தை எடுத்து இவர் தான்ப்பா வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி அவருக்கு வந்து அவங்க லோக்கலில் வந்து அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவருக்கு ஒரு களப்பணியை சேர்த்து பண்ணி ஆற்றி அதுக்கப்புறம் அவர் தலைவர்கிட்ட ஒரு நாள் டேட்டை வாங்கி கொடுத்து தலைவரை ஒரு நாள் வர சொல்லி அந்த ஊரில் ஒரு நாள் இல்லைங்க 1/2 மணி நேரம் பிரச்சாரம். இப்போ வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர் வண்டி அப்படியே அடின்னு அடிச்சா 10, 11, 12 மதியம், இல்லை நைட்டாக இருந்தால் 4, 5, 6, 8 அப்படியே நீங்கள் வேலூர்லேருந்து ஆரம்பிச்சா கிருஷ்ணகிரி வரலாம் போயிடலாம். 5 தொகுதி 5 ஸ்பாட்டு, 1 hour போகலாம்ல. டாட்டா காட்டின்னு ஃப்ளைங் கேஸ் விட்டுன்னு அப்போ அதுவே கம்மி. சட்டமன்ற தொகுதியாக போகல, மாவட்டமாக, அதுவும் மாவட்டத்துலேயும் எல்லா மாவட்டமும் போகல. 120 தொகுதிக்கே போகாதவர்கிட்ட 120 தொகுதி கூட்டு கொடுக்குறீங்களே நீங்கள். ஓகே உங்களுக்கு ஆக்சிஸ் இந்தியா அந்த இந்தியா இந்த இந்தியா போட்டு போயிட்டீங்க, நம்ம டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா மாரி. இப்போ இதெல்லாம் இன்னும் எங்கே போய் நிற்க போகுது இது? மேபி ஆனால் நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லும் போது என்னோடய டீம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. மேபி அவங்க சரியாக கூட வரலாம். பட் எனக்கு ஒரு பத்திரிகையாளராக அந்த கருத்து கணிப்புகளும் எனக்கு நிறைய விஷயத்தில் உடன்பாடு இல்லை. எட்ஜி கொடுக்குறீங்க.
திமுக லைட்டாக வரும் இல்ல அப்படின்னு. நீ யதார்த்தம்னு சொன்னதுக்காக இருக்கிறேன். யதார்த்தம் இப்போ கட்சி தலைவர் போய் ஓட்டு கேட்கணும், பிரச்சாரம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு யதார்த்தம். விஜய்க்கு 20% ஓட்டுன்றதே ஒரு பெரிய வெற்றி இல்லையா? பெரிய வெற்றி தாங்க அவங்கள பொறுத்தவரைங்க. நான் வந்து பேராசை பிடிச்சவன். நான் வந்து ராஜராஜ சோழனு, அதுக்கப்புறமா வந்து ஐயா கக்கனு, ஐயா காமராஜர், காந்தியடிகள், அண்ணா இவங்களோட புஸ்தகத்தெல்லாம் படித்தவன் நான். நேதாஜி பற்றின விஷயங்கள் எனக்கு புரியும். ஐயா நல்லக்கண்ணு இறந்தது வந்து அன்றைக்கி போய் பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. நம்ம வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் கேவலமான வாழ்க்கைன்ற மாதிரி தோணுது. அந்த 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 அவரை பார்த்தும்போது வைகோலாம் இப்படி உட்காந்துருக்கிறாரு அவருக்கு முன்னாடி. வைகோ பெரிய தலைவர், ஐயா நல்லக்கண்ணை விட பெரிய தலைவர், அரசியலில் புரட்சி போட்டவர். ஆனால் நேர்மன் வரும்போது அதில் ஒப்பற்ற சிங்கமாக வாழ்ந்து சிதையாக அந்த அழகோடையும் மாண்போடையும் மரியாதையோடையும் ஒருத்தர் வாழ்ந்து இறந்தார் ஐயா நல்லக்கண். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அரசியல் எங்கே போகுது? எதனா ஒரு கவின் ஆணவ குலத்துக்கு ஒரு குரல் கொடுத்தீங்களா? இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஊராக இருக்கிறாங்க, நாங்கள் வந்து பயங்கர மகா மாசா வரோம், ஊன்னு கத்துறீங்க. எதனா கவின் ஆணவ படுகொலை குறை சொல்றீங்களா, இல்லை சொன்னீங்களா? எதுக்கு அப்பா தான் அந்த சாதி ரீதியான ஓட்டு நம்மளுக்கு அடிபட்டுறக்கூடாது, பட்டியலின மக்கள் ஓட்டுக்கு பிரச்சனை வந்துடும், இல்லை மற்றவங்க நமக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க, அப்படியே அந்த விஷயத்துல தானே இருக்கீங்க. வேங்க வயல் என்ன பண்ணியிருந்தீங்க? என்ன உங்கள் நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்ற உங்கள் நிலைப்பாடு என்ன? இது அரசியலா? இல்லை பாட்டு போட்டு சாங்கை பண்ணி டிக்டாக்ல கூட வந்து செல்ஃபிக்குள்ளே பாட்டு போட்டு ஆடுறது அரசியலா? என்ன நடக்குதுன்னா, நீ தான் விஜய், நீ விஜய், நீ எம்எல்ஏ, நீ முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரமுகி மாதிரி அவங்களாம் அப்படியே மாறிக்கிறாங்க. நமக்கும் அரசியல் தெரியும், நம்ம அண்ணன் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட விசிலுக்கு ஓட்டு போட்டால் நானும் அரசியலில் குவாலிஃபைடு, என்னோடய அதிகாரத்தை நான் செலுத்தி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டு அவங்க படுத்திக்கிறாங்க. தப்பு கிடையாது, பண்ணுங்க. பட் அடுத்த லெவல் வாங்க. கொஞ்சமாச்சும் அந்த பரிணாம வளர்ச்சிக்குள்ளே போகணும். ஒரு கூட்டத்துக்கு கத்தினா ஓடுறது கும்பலாக, யாரா 2 பேர் வழிக்கு வந்தால் அவன் மேலே ஏறி ஓடுறது. என்ன சாமி இது? என்ன விஜயண்ணா இருக்கிறாரு, காட்சி தரும் காலி ஆகிடுவாரா? அவர்னா பிரசாதமா? லேட்டாக போனால் காலி ஆகிடுவாரா? அங்கே தான் இருக்க போகிறாரு, அவருக்கே அக்கறை இல்லை உங்களை பார்க்கணுன்னு. அப்படி போய் நிற்கிறீங்க. அதில் என்னோட சகோதரிகள், குழந்தைகள், ஐயோ அப்பா அப்படியே ஆனந்த கண்ணீர். என்ன அண்ணா அப்படின்றதுண்ணா, சொந்த அண்ணனுக்கு கூட அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. நீங்கள் பாசத்தை காட்டுங்க. அவர் பாஷையில சொன்னால் அதுக்கு அவர் வருத்தான்னு ஒரு நிமிஷம் மனசாட்சி பிரகாரம் யோசிச்சுட்டு ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டுட்டு பேசுங்க. இன்னொன்று, இந்த பத்திரிகையாளர்கள் வேற யாருன்னா அவங்கள போய் இது பண்ணுறது. கேள்வி உங்கள் அண்ணனை பற்றி மாண்பா, அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். பத்திரிகையாளரை சந்திக்கிற தைரியம் இல்லாதவர் தான் உங்கள் தலைவர், அவர் தான் பதில் சொல்லணும். நீங்கள்லாம் தலை இருக்கும்போது வாழெல்லாம் ஆடக்கூடாது. இது வந்து எல்லா கட்சியிலும் நடக்கிறது. அதிமுக பொதுச் செயலர் மீது ஒரு விமர்சனம் என்றால் அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. திமுக மீது பத்திரிகையாளர் விமர்சனம் வைக்கிறாங்கன்னா திமுக தலைமை தான் பதில் சொல்லும். கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து சூற விட்டுருவேன், புறா விட்டுருவேன்ல. யாருன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன உங்கள் அண்ணன் வருவாரா? இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே கொடுத்தா யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. எனக்கு 3-4 பேர் முக்கியமானவங்க, நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க, போலீஸில் இருக்கிறவங்க, அரசியல் ரீதியாக இருக்கிறவங்க, என்னோட நண்பர்கள், கம்ப்ளைண்ட் கொடு. எதுக்கு? என்ன இப்போ இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னா போகுது? அவங்க வீட்டுக்கு போலீஸ் போகும், அவங்க ஏதோ வேலையில் இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஏதோ விசாரணை பேரில் கூட்டின்னு போய் வைக்க போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா மனசு கஷ்டப்படல. அதை பண்ணுறதுக்காக நான் பத்திரிகை துறையில் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன நீங்கள் என்னை பற்றி பேசுகிறதுனால என்ன ஆகிடுப்போகுது? அண்ணாவை விடவா விமர்சனம் ஆயிடுச்சு சொல்லுவார். நான் ஒத்தையில் வரும்போது நான் அடிச்சு கூட போடுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் அரசியலை பாழாக்காதீங்கன்னு அண்ணா பேசியிருக்கிறார். அந்த வழியில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் அண்ணன் முதலமைச்சராகும், உங்களுக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, தகுதி இருக்குது, தகுதியை வளர்த்துக்கங்க. தொண்டர்கள்லாம் ஒரு ஒழுக்கமாக நடந்துங்க. சரி, எனக்கு உங்கள் மேலே கூட பிரச்சனை இல்லை, அவரே உழைக்க மாட்டேன்றாரு. இப்போ சீரடி போக தெரியுது இல்லை, கடலூருக்கு போக வேண்டியதானே சாமி? கடலூர் மக்கள் ஏன் போய் அவர் சந்திக்கல? போய் பார்க்காமலே. நான் ஆல்ரெடி இன்னொரு காணொலியில் சொல்லியிருந்தேன், யூடியூப் பிளாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூபு, அப்புறம் அந்த இன்ஸ்டா, த்ரெட்ஸு, இதெல்லாம் இவங்களோட ஆயுதம். என்னடா இதெல்லாம் ஆயுதம்னா அவங்களுக்கு அதுதான் ஆயுதம். இதெல்லாம் நீங்கள் நிறுத்திட்டீங்க. அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு, 6 மாதம் வேணாம், ஒரு 3 மாதம் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாதுங்க வெளியில். இப்படி தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்கிறதே மக்களுக்கு தெரியாது. அதிமுக சோசியல் மீடியாவுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சதெல்லாம் பூத்து, ஒன்றியம், மாவட்டம், வட்டம், கழகம் தான். ஐடி விங் கூட அவங்க பெருசாக, டிஎம்கே ஓரளவுக்கு
ஆனால் ஐயா ஆதவ அர்ஜுனா வர்ச்சுவல் வாரியர்ஸ், வர்ச்சுவல்னாலுமே பாதின்னு அர்த்தம். வர்ச்சுவல்னாவே அது ஒரிஜினல் கிடையாது, புரியுதுங்களா? ஹைப்ரிட் அப்படின்னாவே அது பேர் தான் ஹைப்ரிட்டு. அது வந்து ராவாக ஒரிஜினலாக இருக்குல்ல, அதை விட அது கொஞ்சம் மவுசு கம்மின்னு அர்த்தம். அதெல்லாம் விற்கிறதுக்கு வேண்டி பிராண்டிங்கில் இந்த மாதிரி வச்ச வார்த்தைகள். அதை தெரியாமல் அதை போய் பெரிய வாரியரை ரெடி பண்ணுவேன், சோல்ஜரை ரெடி பண்ணுங்க. அதனால் வர்ச்சுவல் வாரியர். அப்போ ஃபோன்லேயே இருப்பாப்புல, சிக்கல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுவாப்புல, அதுவா? அதான் சொல்ல வரீங்களா? ஏன் கரூரில் காட்ட வேண்டியது என்ன உங்களோட ஆவேசத்தை, ஆணவத்தெல்லாம்? எல்லாரும் 3 மாதத்துக்கு அமைதியாக இருந்தீங்க அப்படியே. அதனால் விஜய் சார் வந்து இதெல்லாம் அவங்க ஆட்கள் இருக்காங்களா, அவர்கிட்ட போய் சொல்லணும், தலைவர்கிட்ட போய் சொல்லணும். தலைவரே இந்த பத்திரிகையாளர்கள் இந்த 200 ரூபா வாங்குறவன், இந்த முண்டம் மூதேவி முடிச்சவைக்கெல்லாம் வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசுது தலைவரை. நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்து அவங்களாம் ஒரு சவுக்கடி கொடுக்கணும், அவங்களாம் பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசணும். அண்ணன் பேசணும். அவர் தானே 42 பேர் கேஸுக்கு அவர் தானே சம்மன் வாங்கி போயிட்டு இருந்தார், நீங்களாம் போகலல்ல. நல்ல வேளை உங்கள் ஊருக்கு வராதனால உங்களால் இப்படி பேச முடியுது. தேவைன்னா எங்கள் அண்ணனுக்கு கழுத்தத்து உயிரே கொடுப்பேன். கூட்டத்துக்கு போனால் போதும், அவங்களே எடுத்துக்குவாங்க. எதுக்கு நீங்களாம் கஷ்டப்பட்டு பிளேடு எடுத்து அறுத்துக்கணும்? அப்படிதான் போகுது. ஒரு சில பேர் சொல்றாங்க மற்ற தலைவர்கள் பேசினா ஓட்டு, விஜய் அவர்கள் முகத்தை பார்த்தாலே ஓட்டு, போனாலே ஓட்டு. இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இல்லைங்க, அது யதார்த்தம் கிடையாதுங்க. அது வந்துட்டு தெளிவில்லாத தன்மைங்க. அது எப்படிங்க மூஞ்ச பார்த்தா ஓட்டு போட முடியும்? இல்ல களத்துல அப்படி இருக்காங்கல்லன்னு சொல்றேன். இருப்பாங்கங்க. அது அப்ப யார் அவங்கள சரி செய்யுது? அவங்களுக்கு யாரு புரிய வைக்கிறது? அது ஓகே சார், பட் அப்படியும் ஓட்டுகள் வரும்ல, வந்திருக்கும். அவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். மெத்த படித்த சயின்டிஸ்ட், ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ்க்கு, ஜட்ஜிக்கும் ஒரு ஓட்டு தான். விஜய் அண்ணாக்கும் ஒரு ஓட்டு தான். நீங்கள் வந்து இந்த சாம்பிளை பார்த்தா நமக்கு இது முன்னாடி இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. மூஞ்ச பார்த்தாவே போதும் அப்படின்னா இது வந்து எம்ஜிஆருக்கு சொல்லுவாங்க, அவர் முகத்தை காட்டினாவே ஓட்டுன்னு. அது ஏன் சொன்னாங்கன்னா அவருக்கு அந்த பண்பு இருந்தது, 4 பேருக்கு உதவுற பண்பு இருந்தது. இவர் எத்தனை பேருக்கு உதவுனாரு, இவருக்கு அந்த பண்பு இருக்குன்னு பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஜிஆரோட அவரை கம்பேர் பண்ணுறதுக்கே இந்த நேரத்துக்கு அதிமுக கேஸ் போட்டிருக்கணும் அவர் மேலே. ஓபிஎஸ்ஸை வேஷ்டி கட்டக்கூடாது, சின்னத்தை பயன்பட கேஸ் போட்டிங்கல்ல, விஜய்க்கு போட்டிருக்கணுங்க. என்னன்னா பயத்தில் விட்டுட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா? கரூர் சம்பவ தப்பு அன்றைக்கே எஃப்ஐஆரை போட்டு போலீஸை விட்டு விசாரணை பண்ணி இவர் குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட்டு முடிவு பண்ண சொல்லிட்டு எஃப்ஐஆரில் பேரை போட்டோம். திமுக செஞ்ச தப்பு, பயத்தின் உச்சத்தினால அதை பண்ணலை. எங்கே விஜய் தொட்டால் நமக்கு பாதிப்பு வந்துடுமோ, உதயநிதியோட அரசியல் பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு முதல்வரோ திமுகவோ இல்லை அரசாங்கமோ அந்த முயற்சி தப்பு பண்ணிட்டாங்க, கோட்டை விட்டாங்க. ஃபஸ்ட்டு தப்பு. 2வது தப்பு, ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவர் வருவார், அதிமுகவோட சேருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு. அவங்களும் ப்ளூஸ் விட்டாங்க. அன்றைக்கி சட்டமன்றத்தை கண்டி அதிமுக பொதுச் செயலாளர் வந்து அவங்களுக்கு விஜயை வந்து என்ன சொல்கிறது சப்போர்ட் பண்ணி பேசலைன்னா விஜய்க்கெல்லாம் பயந்து போய் தொட நடுங்கி போய் வீட்டில் இருந்தார். அதுதான் உண்மை. இல்லை மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பத்திரிக்காரன் எனக்கு என்ன போச்சு, உண்மையை பேசணும்ல. 3 நாள் இவர் வீட்டில் தானே இருந்தார், சோகமாக இருந்தார், டல்லாக இருந்தார். என்ன சார் ஆயிடுச்சு உங்களுக்கு? சரி சோகமாக டல்லாக இருந்தீங்கள்ல, அப்புறம் எப்படி சார் சிலுக்கு சட்டை மாதிரி போட்டு வெளில அவங்களால சுற்ற முடியுது, பாட்டு போட்டு வைப்பு பண்ணி ஆட முடியுது? மங்காத்தா படம் பார்த்தீங்கன்னா பணம் காணாம போச்சு நல்லா தேடின்னு இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு கேரக்டர் வண்டி நல்லா பார்ட்டி பண்ணி ஜாலியாகின்னு இருக்கும், இன்னொருத்தர் ஓட்டின்னு போகும்போது என்ன அப்படி பார்த்தா வருத்தத்தில் இருக்கிற மாதிரி தெரியலன்னு சந்தேகப்படுவாங்க. எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. அப்போது ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து ஒரு குழந்தை சாகுறான், இறப்பு நேருது, இப்போ பயமாக இருக்குது. இப்பயாச்சும் இப்போ கோயிலெலாம் போங்க, சாமி கும்பிட்றது ரைட்டு. இதுக்கு முன்னாடி விஜய் அண்ணா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பார்த்துருக்கீங்களா? சச்சின் டெண்டுல்கர் சீரடி போவார், சீக்கிரட்டாக போவாராம். என்ன அவங்க அப்பா ஒரு பேட்டியில் சொன்னார். அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன, அவருக்கு அவர் மகன் நல்லா இருக்கணும், எனக்கு அப்படி இல்லைல்ல, எனக்கு எல்லாரும் தானே நல்லா இருக்கணும், விஜய் அவர்கள் ரசிகர்களும் நல்லா இருக்கணுன்றது என்னோட எண்ணாட்டம். சிந்தித்து செயல்படணும். நீங்கள் ஆட்சியை பிடிக்கலாம், ஆனால் இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா ஆட்சியெலாம் இல்லை, கட்சியே நடத்த முடியாது. இப்படியெல்லாம் கட்சி நடத்தியிருந்தா எட்டாக்கனியாக இருக்கிறது, ஆனால் இதய கணிக்கு ஆசைப்படுறது. இவர் எத்தனை வாட்டி சர்ச்சுக்கு போனது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஏன் சார் இந்த ட்ராமா அரசியல்லாம் பண்ணுறீங்க அசிங்கமா? இவர் இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயிலுக்கு போனது நமக்கு யாருன்னா தெரியுமா? போயிருக்காரா? இப்போ என்ன திருச்செந்தூரில் என்ன அங்கே இருக்குது, சூரசம்ஹாரம் நடக்குதா? இவர் முருகபத்தரா? அப்புறம் அந்தோனியார்கிட்ட போய் முட்டி போட்டுனே போகிறீங்க, அவ்வளோ பாவம் மட்டும் பயம். அப்பா ஆண்டவரே கவுத்து வித்து விட்றாத அப்படின்றாங்க. அப்புறம் வேலு குத்த எடுத்து வச்சுக்கிட்டு குல்லா குத்த மற்றவங்க தான் பண்ணுறாங்க, நீங்கள் தான் மாற்றுல. அண்ணாவை பற்றி பேசுனீங்க, காஞ்சிபுரத்தில் பெரியாரை பற்றி பேசுனீங்க, இன்றைக்கி கோயிலாக போயிட்டுருக்கீங்க. இன்றைக்கி இன்னொரு உண்மை சொல்லட்டுங்களா? நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானோ அண்ணாமலையும் எவ்வளோ தேவையில்லான்ட்டுன்னு அதிகாரிகள் பேசுகிறாங்க.
இவரோட இந்த அரசியலை பார்த்ததுக்கு பிறகு இவர் பண்ணக்கூடிய அந்த தன்மைகளை பார்த்துட்டு சீமான் வந்து பரவாயில்லைங்க, மேலே ஒரு சில விஷயத்தில் தெளிவாக இருக்காப்புல, அண்ணாமலை பரவாயில்ல. ஏன்னா அண்ணாமலை இஸ் ட்ரூத்ஃபுல் டு வாட் ஈ பிலீவ்ஸ். அண்ணாமலை தனக்கு எது சரி, தான் எது கொள்கையாக நினைக்கிறாப்புல அதுக்கு கரெக்டாக இருக்காப்புல, மாற்றிலாம் பண்ணுறதில்ல. பள்ளிவாசலில் போயிட்டு நின்று அங்கே போய் தாவேக்கான்றது. பள்ளி மசூதிக்கு போகிறோம் அப்படின்னாவே என்னன்னா, அசான் ஓதும் போது அந்த சத்தம் வரும், மிச்ச நேரத்தில் பூரா அமைதி தான் இருக்கும். எந்த பள்ளிவாசல்லையும் இறைவனுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் மண்ணு, அங்கே போயிட்டு வாழ்க கீழ்க இதுவெல்லாம் நீங்கள் பாருங்கள். என்றைக்குன்னா அதிமுகவில் இருக்கிறவங்களோ திமுகவில் இருக்கிறவங்களோ பள்ளிவாசலுக்கு முன்னாடி போயிட்டு ஸ்லோகமோ சத்தமோ போட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வீடியோவில் காட்சி பாருங்கள். பாய் பார்த்துக்கங்க, பாய் ஓட்டு போடுங்க, நிற்கிறோம் பாய். பிரச்சாரத்துக்கு நடுவில் ஓதுனாலே அமைதியாயிரும். மாற்றி செய்கிறீங்க, கேட்டால் மாற்றுன்றீங்க. அதாவதுங்க அரசியலில் ஆட்சி பிடிக்கிறது வருதுன்றது வேறங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னும் போது முன் உதாரணமாக இல்லையே. திடீர்னு காக்கா வலிப்பு வந்த மாதிரி கத்துறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க? என்ன அது? இப்போ நான் இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன், திடீர்னு காக்கா வலிப்பு வந்து கத்துன மாதிரினா மார்ஷல் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? பேசி இப்படி ஆகிட்டாரோ சந்தேகம் வரும்ல. இல்லை என்ன பிரச்சனை போலப்பா அவன் மனசில் நல்லா தான் இருந்தார், திடீர்னு இப்படி ஆகிட்டாரு. இப்படியெல்லாம் வைப்ரேஷன் மோட்லேயே சுற்றுற மாதிரி பண்ணுறீங்களே. 10 பேச்சாளர் உருவாக்குங்க, நல்லா பேச சொல்லுங்கள், தமிழ் சொல்லிக் கொடுங்க, அரசியல் சொல்லிக் கொடுங்க, அம்பலப்படுத்துங்க. திமுகவையும் அதிமுகவையும் கிராமமாக போய் அம்பலப்படுத்துங்க, அது பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முதலமைச்சராக வர்றதை யார் தடுக்க முடியும்? ஆனால் இப்படி குறுக்கு வழியில் பொங்கல் நல்லா இருக்குது இதை காட்டியே நான் டபாச்சு ஓட்டு வாங்குவேன் அப்படின்னா அப்போ என்போன்ற பத்திரிகையாளர் அதை வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. அது எப்படி விட முடியும்? உழைப்புக்கேற்ற ஊதியம், வளர்ச்சி இல்லை மாற்றம்னாங்களே. உங்கள் அண்ணன் வரி பாக்கி 1.5 கோடி ரூபா, வளர்ச்சி இல்லாமல் 1.5 கோடி ரூபா வரி பாக்கி வருது. புலிப்படத்துக்கு எவ்வளோ வாங்கினாரு? எங்கேருந்து வந்துச்சு அந்த காசு? 800 கோடி 700 கோடி சொத்து எங்கேருந்து வந்து? சோமாலியா நாடாக இருந்தால் வளர்ச்சி வந்திருக்குமா? இன்னும் உனக்கு சொல்கிறேன், ரெட் ஜெயிண்ட் கூட சன் ப்ரொடக்ஷன்ஸ் கூடலாம் சேர்ந்து நீங்கள் படம் நடிக்கிறப்பெல்லாம் அது தூய சக்தியாக இருந்ததா? அன்னைக்கு அவங்க கூட நல்லா படம் போதெல்லாம் நல்லா இருந்தது. நல்ல வசூல், நல்ல வெளிநாட்டில் ஷூட்டிங், ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க செலவில் நீங்கள் நல்லா நடிகராக ஹீரோவாக அழகாக இருந்தீங்க, நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவங்க தப்பாக தெரியுறாங்க. அவங்க யாராக தெரியுறாங்க? தீய சக்தியாக தெரியுறாங்க. பழகுனது நீங்கள், சொந்தம் கொண்டாடுனது நீங்கள், சேர்ந்து தொழில் பண்ணது நீங்கள், எல்லாம் நீங்கள். ஆனால் இன்றைக்கி திமுக ஒரு தீய சக்தி. சரி, அடுத்து ஊழல் சக்திக்கு வரேன். மாஸ்டர் படம் வரும்போது யார் போயிட்டு அதிமுக ஆட்சியில் இபிஎஸ் அவர்கள்கிட்ட போயிட்டு ரெக்கமெண்டேஷன் போனது? யார் மூலயமா போய் நின்னீங்க? எத்தனை படத்துக்கு பர்மிஷனுக்கு உதவி கேட்டீங்க? கடம்பூர் ராஜுவை போய் யார் தனிமையில் போய் பார்த்தது? அன்றைக்கி ஊழல் சக்தியாக தெரியலையா? ஏன் அன்றைக்கி காலரை தூக்கி விட்டு படம் தானே, நான் அப்படியே இப்போ நிற்க வேண்டியதானே செங்குத்தா? இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறீங்களப்பா. தேர்தல் முடிகிற நேரத்தில், பிரச்சாரம் முடிகிற நேரத்தில் மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பே கொடுக்காம நீங்கள் எங்கே போனீங்க, என்னென்ன இனாம் கேட்டீங்க, யார் யார்கிட்ட பர்மிஷன் பண்ணீங்க? ஏன் அதெல்லாம் சொல்ல வேண்டியதுன்னா? அப்போ அன்றைக்கி தெரியல ஊழல் கட்சின்னு, ஊழல் சக்தின்னு. ஏதோ அவங்க 2 பேர் தான் கெட்டவங்க மாதிரியும் நீங்கள் அப்படியே புனிதப்பட்ட மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் 10ஓட 11 10ஓட 1 எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டை அப்படின்ற இடத்துக்கு நான் வரேன். இது எங்கள் ஐயா காமராஜர்கிட்ட கற்றுக்கினது. இங்கே யாரும் இந்த புனிதர் வேஷம்லாம் போட வேணாம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விஜயோட ரசிகர்கள் அவங்க அண்ணனுக்கு நல்லது செய்கிறன்ற பேரில் இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு முட்டு கொடுத்து இட்டு கொடுத்து இது பண்ணாதீங்க. உங்கள் அண்ணன் நல்ல அரசியல் பண்ண, உங்கள் கட்சி நல்லா இருக்குன்னா தரமான அரசியல் பண்ண சொல்லிவிடுங்க. ஒரு வேட்பாளரை பார்க்க மாட்டேன், பூத் லெவலில் என்ன நடக்குது ஏது கேட்க மாட்டேன், ஒரு ரிவ்யூ மீட்டிங் கிடையாது, ஒரு மாவட்ட செயலருக்கு முக்கியத்துவம் கிடையாது, ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை. தேர்தல் நாளுக்கு பிறகு வர நிறைய விஷயம் வெளியில் வரும், உட்கட்சி பிரச்சனை அதிகமாக வரும். டிஎம்கே வர்சஸ் டிவிகே நாங்கள் தான் மாற்று ஆட்சி அமைப்பு இதெல்லாம் சொன்னாங்க. ஒரு வேளை அதுவே நடக்கலைன்னாலும் சரி சார், அது பொய் சார். ஒரு சில பொய்யெல்லாம் சொல்லட்டா? பாஜக வந்துவிடும் பொய். எப்படி பாஜக வரும்? மக்கள் ஓட்டு போடாமல் போய் கேளுங்க சார், எத்தனை பேர் பாஜகவுக்கு போட்டாங்கன்னு, எத்தனை சீட்டு வருவாங்க? எதுக்கு பொய்யா பேசுகிறீங்க? உங்கள் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டுருக்கணும், திமுக கேட்கல. 2வது பொய், மிகப்பெரிய பொய், அதிகமாக பேசப்பட்ட பொய். 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று திமுக, ஒன்று தாவேகா. இது இவர் செட் பண்ண நெரேட்டிவ். அவங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் பிரச்சனை. என்ன டெல்லிக்கும் தமிழ்நாடு ஓட்டப்பந்தயம் நடக்குதா? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும்? டெல்லி யார்?
பாகிஸ்தானில் இருக்கா டெல்லி? அமைச்சர் நேரு போய் நல்லா பார்க்குறாரு, வணக்கம் வைக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் நல்லா ஜாலியாக பழகுறீங்க, அதுக்கப்புறமா தபால் வெளியீட்டு பண்ணுறீங்க, அவர் வந்தால் வெள்ளை கொடி காட்டுறீங்க, பிரதமர் ஜாலியாக வந்து போகிறாரு, இவ்வளோக்குது. ஆனால் எங்ககிட்ட வரும்போது டெல்லியோட சண்டைன்றீங்க. பார்த்தா அப்படி தெரியலையே சாமி. வெஸ்ட் பெங்கால் டெல்லியோட சண்டை, ஆமாம் சண்டை, 100% சண்டை. அப்படி நிற்கிது அந்த அம்மா அரவிந்த் கெஜ்ரிவால். ஆமாம், பிஜேபிக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் சண்டை, நல்லா தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரியலையே. அதுதான் அந்த அம்மா கேட்டாங்க, மம்தா பானர்ஜி என்ன நடக்குது தமிழ்நாட்டுன்னு கேட்டாங்க. சந்தேகம் வந்துச்சு இல்லை உங்கள் மேலே? சந்தேகப்படுற அளவு தானே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. பாஜக நாங்கள் வந்து திமுக ஊழல் கட்சி எதிர்க்கிறோம், நல்லா எதிர்த்தீங்க. நீங்கள் ஒத்த ரைடு கிடையாது. நீங்கள் பண்ண பொய், நீங்கள் சொன்ன பொய், மக்கள்கிட்ட சொன்ன பொய், ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை எதிர்ப்பேன், ஊழல்வாதி யாராக இருந்தாலும் கேட்பேன். பாஜக நான் ஓப்பனாக சொல்கிறேன், 3 பேர் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 3 பேரையும் எப்படி கையில் வச்சு ஆளணுன்றது அந்த வித்தை தெரியும் அவங்களுக்கு. நான் பேசுறது புரியுறவங்களுக்கு புரியும். இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக பிஜேபி. எடப்பாடி பழனிசாமியை அவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, அந்த அதிமுகன்ற கட்சி அவ்வளோ கஷ்டப்படுத்தினீங்க, ரைட்டு. திமுக எப்போ என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்ற மாதிரி அப்படியே காட்டி காட்டி பயமுத்துறது. அவங்களாச்சும் சரி கை சுத்தமாக வச்சுக்கிறாங்களா அமைச்சர்கள், அதுவும் கிடையாது. விஜய் கேட்கவே வேணாம், பெரிய வீரம் மாதிரி எதுக்குற மாதிரி போயிட்டு ஒரு நாள் கருப்பு சட்டை, ஒரு நாள் வெள்ளை சட்டை, ஒரு நாள் காவி சட்டை, அனைமா ஆரஞ்சு சட்டை போட்டு சுற்றி வரைப்போம். போயிட்டாரா சீரடி வரல போயிட்டாரல, அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தான் அயோத்தியா, அப்படியே போயிடு சாமி. அப்படியே போயிட்டா அங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்கும், மாறிடு. விஜய்ன்ற பேரையே என் ஜோசப் விஜயின் முன்னாடி என்ன பேசினார் அவர். இங்கே போனால் இப்படி, அங்கே போனால் அப்படி. ஏன்னா இவர் பெரிய இவர் வள்ளலார் மாதிரி, எந்த ஊர் போனாலும் அந்த ஊர் தன்மைக்கு மாறி அங்கே இருக்க உணவு போட்டுட்டு தான் இவர் மறுவேளை பார்ப்பார். சீரடிக்கு போயிருக்கிறீங்க, எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க சீரடியில், யாரோ சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால போகிறாரு. அதனால் எல்லாரும் நீங்களாம் என்னென்ன அரசியல் பண்ணுறீங்கன்றது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கதையும் தெரியும் மக்களுக்கு.